சற்று முன் பெரும் விபத்தில் சிக்கிய முதல்வர். உச்சகட்ட சோகம், கடும் அதிர்ச்சியில் தொண்டர்கள். அதாவது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாகவும் நவீன நிர்வாகத்தின் பிரதிநிதியாகவும் திகழ்ந்து வருபவர்தான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். சாதாரண தொண்டனாக இருந்து இன்று தமிழகத்தின் ஆட்சி நிர்வாகத்தை வழிநடத்தும் சக்தியாக உருவெடுத்து இருக்கிறார். இவர் அரசியல் சூழலில் வளர்ந்தாலும் அரசியல் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்ற எண்ணத்தோடு தனது பயணத்தை தொடங்கியதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இளமை வயதிலேயே திமுக மாணவர் இயக்கத்தில் இணைந்த ஸ்டாலின் 1975ஆம் ஆண்டு அவசர நிலை காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். ஜனநாயகத்திற்கு எதிரான அடக்குமுறைகளை நேரில் சந்தித்த அந்த அனுபவம் அவரது அரசியல் சிந்தனையை ஆழமாக வடிவமைத்ததாக கூறப்படுகிறது. சிறை அனுபவத்திற்கு பிறகும் அரசியல் பாதையில் இருந்து விலகாமல் போராட்ட அரசியலை தொடர்ந்தார். 1980களில் திமுக இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் கட்சியின் அடித்தள அமைப்பை வலுப்படுத்தினார். கிராமங்கள் முதல் மாநகரங்கள் வரை இளைஞர்களை ஒருங்கிணைத்து திமுகவுக்குள் புதிய தலைமுறையை உருவாக்கினார். இளைஞர் அரசியலின் முகமாக ஸ்டாலின் அந்த காலகட்டத்தில் உருவெடுத்தார். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து முன்வைத்து வந்தார். பொதுமக்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் விஷயங்களில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக அவரது பேச்சுக்கள் அமைந்தது. 1996ஆம் ஆண்டு சென்னை மாநகர மேயராக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் தன்னுடைய நிர்வாகத் திறனை வெளிப்படுத்தினார். சாலை வசதிகள், குடிநீர் திட்டங்கள், கழிவுநீர் மேலாண்மை, நகர சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார். சிங்கார சென்னை என்ற கருத்து அக்காலத்தில் பேசும் பொருளாக மாறியது. நகர்ப்புற நிர்வாகத்தில் அனுபவம் பெற்ற அரசியல்வாதி என்ற அடையாளம் இந்த காலகட்டத்தில் உறுதியானது. 2009ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை தமிழக துணை முதல்வராக செயல்பட்ட மு.க. ஸ்டாலின் உள்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்ட முக்கிய துறைகளை கவனித்தார். காவல்துறை சீர்திருத்தங்கள், மாநகர வளர்ச்சி திட்டங்கள், கட்டமைப்பு வசதிகள் ஆகியவை இந்த காலகட்டத்தில் முக்கிய அம்சங்களாக இருந்தன. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற ஸ்டாலின் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் வலுவான குரலாக செயல்பட்டார். நீட் தேர்வு விவகாரம், விவசாயிகள் பிரச்சினை, குடிநீர் தட்டுப்பாடு, மத்திய மாநில உரிமைகள் போன்ற பல்வேறு விவகாரங்களில் தொடர்ந்து அரசை எதிர்த்து குரல் கொடுத்தார். நடைபயணம் எனப்படும் மக்களுடன் நேரடி சந்திப்பு பயணம் இவரது அரசியல் பயணத்தில் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு அறிந்த அந்த பயணம் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். விடியல் ஆட்சி என்ற முழக்கத்துடன் புதிய நிர்வாக காலகட்டம் தொடங்கியது. முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு சுகாதாரம், கல்வி, சமூக நீதி, பெண்கள் நலம், ஏழைகள் நலன் ஆகிய துறைகளில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விபத்து சிகிச்சைக்கான இன்னுயிர் காப்போம் திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், உயர்கல்விக்கு உதவும் புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான இல்லம் தேடி கல்வி ஆகிய திட்டங்கள் பொதுமக்களிடையே கவனம் பெற்று வருகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் அரசு மருத்துவமனைகள் மேம்பாடு, ஆக்சிஜன் வசதி, தடுப்பூசி முகாம்களில் ஆகியவற்றில் தமிழக அரசு தீவிர கவனம் செலுத்தியது. சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள்
தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளான சமூக சமத்துவம், சுயமரியாதை, மதசார்பற்ற தன்மை, மாநில உரிமைகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு மு.க. ஸ்டாலின் தனது அரசியல் பாதையை முன்னெடுத்து வருகிறார். தேசிய அரசியலிலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் வலுவான குரலாக இவர் செயல்பட்டு வருகிறார். எளிமையான உடை, கட்டுப்பாடான பேச்சு, நிர்வாகத்தில் ஒழுங்கு, சமூக ஊடகங்கள் வழியாக மக்களுடன் நேரடி தொடர்பு ஆகியவை இவரது அரசியல் பாணியின் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுகின்றன. மொத்தத்தில் தொண்டனில் இருந்து முதல்வர் வரை என்ற நீண்ட அரசியல் பயணத்தின் மூலம் தமிழக அரசியலில் மு.க. ஸ்டாலின் தனி அடையாளத்தை உருவாக்கியிருக்கிறார். அவரது ஆட்சி காலம் சமூக மாற்றங்களையும் நிர்வாக சீர்திருத்தங்களையும் கொண்டு வரும் காலகட்டமாக வரலாற்றில் பதிவாகும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்பார் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று ஒரு சோகமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அதாவது மகாராஷ்டிரா துணை முதல்வரும் என்சிபி தலைவருமான அஜித் பவார் விமான விபத்தில் இன்று உயிரிழந்து விட்டார். இவர் கடந்த 2023 மகாராஷ்டிரா அரசியலில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செய்து காட்டினார். தனது மாமா சரத்பவாருக்கு எதிராக அவர் போர்க்கொடி தூக்கினார். சுமார் 24 ஆண்டுகளாக என்சிபி கட்சியை நடத்தி வந்த சரத்பவாரிடமிருந்து சத்தமே இல்லாமல் கட்சியை தன் வசப்படுத்தினார் அஜித் பவார். கட்சியின் அதிகாரப்பூர்வ பெயரையும் சின்னத்தையும் தனதாக்கி கொண்டார். அஜித் பவார் உட்பட 9 மூத்த என்சிபி தலைவர்கள் அப்போதைய ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசியல் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அஜித் பவார் துணை முதலமைச்சரானார். இதற்கு முன்பு 2019 இதுபோல சரத்பவாரிடமிருந்து கட்சியை தன் வசப்படுத்த அஜித் பவார் முயன்றார். ஆனால் அது அப்போது தோல்வியில் முடிந்திருந்தது. மீண்டும் அதே போல நடந்துவிடக்கூடாது என்பதற்காக 2023 பக்காவாக பிளான் போட்டு காய்களை நகர்த்தினார். முன்கூட்டியே பெரும்பான்மை எம்எல்ஏக்களை தன் வசம் ஈர்த்தார். மொத்தமுள்ள 53 என்சிபி சட்டமன்ற உறுப்பினர்களில் 41 பேரின் ஆதரவை பெற்று அவர் தனது பெரும்பான்மையை உறுதி செய்தார். பிளவுக்கு பிறகு அவர் தனது மாமா சரத்பவார் தலைமையை நேரடியாக கேள்விக்குள்ளாக்கினார். சரத்பவாருக்கு வயதாகி விட்டது என்பதை சுட்டிக்காட்டி நீங்கள் எப்போது நிறுத்தப் போகிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பினார். மேலும் புதிய தலைமைக்கு வாய்ப்பளிக்க வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். மேலும் பொது வெளியில் பிளவை ஏற்படுத்தும் முன்பே அஜித் பவார் பிரிவு தாங்களே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்று தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பொது வெளியில் பிளவு நடந்தது. அதன் பிறகு தேர்தல் ஆணையம் பெரும்பான்மை அஜித் பவார் வசம் இருப்பதால் 2024 பிப்ரவரியில் அஜித் பவாரின் பிரிவை உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சியாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. இதன் காரணமாக கட்சியின் பெயரும் அதன் கடிகாரம் சின்னமும் அவருக்கே வழங்கப்பட்டது. மகாராஷ்டிரா சபாநாயகர் ராகுல் நார்வேகரும் அதே பிப்ரவரியில் அஜித் பவாரின் சட்டமன்ற பலத்தை சுட்டிக்காட்டி அதிகாரப்பூர்வ தேசியவாத காங்கிரஸ் ஆக அறிவித்தார். இருப்பினும் 2024 லோக்சபா தேர்தலில் அஜித் பவாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த தேர்தலில் சரத்பவாரின் பிரிவு 8 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. ஆனால் அஜித் பவார் பிரிவுக்கு 1 இடம் மட்டுமே கிடைத்தது. எனினும் அதே 2024 சட்டமன்ற தேர்தலில் அஜித் பவார் கம்பேக் கொடுத்தார். 41 இடங்களை வென்றதுடன் சரத்பவார் தரப்பை தோற்கடித்தார். மேலும் மகாராஷ்டிரா அரசியலிலும் தனது முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொண்டார். அரசியல் சாணக்கியர் என போற்றப்படும் சரத்பவாருக்கு எதிராக கலகம் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதையும் வெற்றிகரமாக செய்துவிட்டு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கட்சியையும் தனதாக்கி கொண்டவர்தான் இந்த அஜித் பவார். இந்த நிலையில் இவர் இன்று விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.